Hi friends, welcome to Aram Info. எப்படி இருக்கீங்க? நான் செஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுருக்குறீங்களா? டேஸ்ட்டு பிடிச்சிருக்குங்களா? இப்போ அடுத்ததாக வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பருப்பை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு பிடி போட்டுக்கணும். அப்புறமா வாழைப்பூ நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கணும். இது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பருப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, நம்ம உருண்டை பிடிச்சாக்கா வடை தட்டினாக்கா பிரியாமல் இருக்கணும் அளவுக்கு வாழைப்பூ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி பிடிச்சிங்கன்னாக்கா உருண்டை இப்படி நிற்கணும். உருண்டை இப்படி நிற்கணும். இந்த அளவுக்கு வாழைப்பூவும் வெங்காயம் பார்த்து போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு மாவு எவ்வளோ அரைச்சி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதெல்லாம் அடுத்தது எப்படி சுடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது தட்டுறதுக்கு இதுவாக நல்லா வச்சு ஸ்டவ் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. அப்போ டப்பு டப்புன்னு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தட்டில் நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. வாழைப்பூ வடைங்கிறது ரொம்ப ஹெல்த்தியான வடைங்க. வாழை மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வாழைப்பூன்றது ஸ்நாக்காக பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி வடை பண்ணலாம். இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால சிறுநீரகம்லாம் உங்களுக்கு க்ளீனாக ஆகிடுங்க. இந்த யூரினரி ப்ராப்ளம், அந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கிறவங்களாம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்ன்றது நிறைய வந்துட்டுருக்குது. அவங்கெல்லாம் இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாரத்தில் 2 தடவை 3 தடவை டெய்லி கூட சாப்பிடலாம். பட் யாரும் டெய்லி சாப்பிட மாட்டாங்க, போர் அடிக்கும். அதனால் வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறது போயிடும்னு சொல்லிட்டு அது சொல்லவே முடியாது. பட் குறைக்கலாம், அதை ஃபார்மேஷன் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்காகவே இது நிறைய சாப்பிட்லாங்க.
எண்ணெய் காஞ்சிருச்சு, வடை தட்டி போடணும். போட்டுட்டு உடனே கலராதீங்க. வடையை கூட கொஞ்சமாக தீ குறைச்சிக்கலாம். அப்போதான் நல்லா உள்ள எல்லாம் வேகும். ஒரு பக்கம் பாருங்க, நல்லா சார்ந்திருக்கு. அந்த பக்கத்தை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வேகட்டும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைப்பூ வந்து அது க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம சும்மா வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் அதை க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா நம்ம எடுத்து செய்யறதுக்கு வசதியாக இருக்குங்க. ரெண்டாவது, அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு கூட்டு பொரியல் அந்த மாதிரிலாம் செய்கிறோம்னாக்கா அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மோர் அது இப்போ இதில் வாழைப்பூவில் கலந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னாக்கா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு மோரும் கலந்து வச்சுட்டிங்கன்னாக்கா எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு கலரே மாறாமல் இருக்கும். நம்ம வேணுன்றப்ப எடுத்து செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது நல்லா வெந்துருச்சு. இந்த கலர் இருக்கும்போது எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருத்து போயிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். இந்த கோல்டன் ப்ரௌன் தான் உங்களுக்கு கரெக்டான கலரு. வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ள நல்லா வெந்திருக்கு, வெளியில் கிறிஸ்பாக இருக்குது, உள்ள கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாம் உப்பு காரம் எல்லாமே நம்ம போட்டுக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.